14. Transport in plants and circulation in animals. தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம். Multicellular organism possess millions of cells in their body. Every cell needs a constant supply of essential substance like nutrient and oxygen to maintain life and survival. Food is the only source of energy, and every cell gets its energy by the breakdown of glucose. The cells utilize this energy and govern various vital activities of life. Have you ever wondered how water and nutrients absorbed by the root are transported to leaves? How is the food prepared by the leaves and carried to other parts of the plant? Do you know how water reaches the top of the tall plants? Water absorbed by the roots have to reach the entire plant, and the food is synthesized by the leaves have to be distributed to all the parts of the plant. Water and mineral salts absorbed by the roots reach all the parts of the plant through the xylem. The food synthesized by the leaves and translocate to all the parts of the plant through phloem. Underline the words xylem and phloem. The bulk movement of substances through the vascular tissue is called translocation. The bulk movement of substances through the vascular tissue is called translocation. Then transport. Transport means to carry things from one place to another. Likewise, in larger organisms, transport of nutrients, salts, oxygen, hormones, and waste products around the body are performed by the circulatory system. The circulatory system consists of circulating fluids, blood, and lymph, and the heart and blood vessels, which form the collecting transporting system. தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளுடைய சுற்றோட்டம். இந்த பாடத்தில் உயிரினம் அப்படின்றது என்னது? செல்லாலான அமைப்பு. இது செயல் அலகு என்னன்னா யூனிட். இதனுடைய அடிப்படை அலகு என்னன்னா செல். பேசிக் யூனிட் இஸ் செல். இது பல செல் உயிரினத்தில் பல கோடிக்கணக்கான செல்களால் ஆனது. ஒவ்வொரு செல்லும் அது பணியை செய்யுது. தொடர்ந்து அது உயிரோடு இருக்கணும்னா உணவு, ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. உணவு தான் ஆற்றல் மூலமாக ஒவ்வொரு செல்லுக்கும் கிடைக்கிது. அது எப்படின்னா குளுக்கோஸை என்ன செய்யுதுன்னா ஆக்சிகரணம் அடைய செய்து தான் இந்த உணவை பெறுது. இப்போ நம்ம தாவரங்களில் வேரில் நீர் உறிஞ்சப்படுது. வேரில் தான் தண்ணி ஊற்றுறோம். இலைகளுக்கு அது எப்படி கடத்தப்படுதுன்னு நம்மளுக்கு அது ஆச்சரியமான ஒன்றா இருக்கும். இலைகளில் தான் உணவு தயாரிக்கப்படுது. மற்ற பாகத்துக்கு அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் அது டேக்ஸ் பிளேஸ் இந்த லீவ்ஸ். இலைகளில் தயாரிக்கப்பட்ட உணவானது மற்ற பாகங்களுக்கு எப்படி எடுத்து செல்லப்படுது? விலங்கு போல தாவரத்துக்கும் சுற்றோட்ட மண்டலம் இருக்கா? இது மாதிரி நமக்கு அநேகம் சந்தேகங்கள் உண்டு. தாவரங்கள் வேர் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரை முழு தாவரத்திற்கும் இலையின் மூலம் தயாரிக்கப்பட்ட உணவை அனைத்து பாகங்களுக்கும் கொடுக்கணும். இதை தான் புரிந்து கொள்ள இந்த பாடத்தை நம்ம பார்க்குறோம். நீர் மற்றும் கனிம உப்புகள், வாட்டர் அண்டு மினரல் சால்ட்ஸ், இது எல்லாத்தையும் அனைத்து பகுதிக்கும் கடத்துறது சைலம் தான். உணவுப் பொருட்களை உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் கடத்தக்கூடியது ஃப்ளோயம். சைலம், ஃப்ளோயம். சைலம் நீர் மற்றும் கனிம உப்புகளுக்கு, ஃப்ளோயம் உணவுப் பொருள்களுக்கு. இப்போ ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு பொருள் எடுத்து சொல்றதுக்கு என்ன பெயர் சொல்றோம்னா கடத்துதல்னு சொல்லுவோம், டிரான்ஸ்போர்ட். விலங்குகளில் பயன் தரும் பொருட்கள் செல்களுக்குள்ள என்ன செய்யணும்? கடத்தப்படணும். செல்லுக்குள்ள உள்ள நச்சு பொருள் என்ன செய்யணும்னா வெளியேற்றப்படணும். இதை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். இப்போ ஹையர் ஆர்கானிசம்ஸ், அதாவது உயர் வகை விலங்குகள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஊட்டச்சத்துக்கள், உப்புக்கள், ஆக்சிஜன், ஹார்மோன், இது எல்லாமே உடல் முழுவதும் என்ன செய்யணும்? கடத்தப்படணும். இதை உடல் முழுவதும் கடத்துவதற்கு எது செயல்படுதுன்னா சுற்றோட்ட மண்டலம். இந்த சுற்றோட்ட மண்டலத்தில் ரத்தம், நிணநீர், இதயம், இரத்த நாளங்கள் போன்றவற்றை உள்ளடக்கியதான் சுற்றோட்ட மண்டலம் அல்லது சேகரிக்கிறது,
கடத்து மண்டலத்தை உருவாக்குது. கலெக்டிங் சேகரித்தல் மற்றும் கடத்துதல் மண்டலம் டிரான்ஸ்போர்ட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் means of transport in plants. The transport of materials in and out the cells is carried out by diffusion and active transport in plants. Diffusion. First one is diffusion. The movement of solid, liquid and gaseous molecules from region of higher concentration to the region of lower concentration without utilization of energy is called diffusion. This is a passive process. Next one, active transport. Active transport utilizes energy. Underline. It utilizes energy. Here there is no without utilization of energy. Active transport is carried out by membrane-bound proteins. These proteins use energy to carry substances across the cell membrane. Hence, they are often referred to as a pumps. Underline the word pumps. What is pumps? These pumps can transport substances from lower concentration to higher concentration. Uphill transport. Next one is osmosis. Osmosis is the movement of solvent or water molecules from the region of higher concentration to the region of lower concentration through a semi-permeable membrane. This process is carried out till an equilibrium is reached. Osmosis is the passive movement of water or any other solvent molecules. Plasmolysis. Next one. It occurs when a living plant cell is placed in the hypertonic solution. Water molecules moves out of the cell and resulting in the shrinkage of protoplasm away from the cell wall. Imbibition. Imbibition is a type of diffusion in which a solid plant material absorbs water and it gets swelled up. Example, absorption of water by dry seeds and grapes. If it were not for imbibition, seedlings would not have been able to emerge out of the soil. தாவரங்களின் கடத்தும் முறைகள் means of transport in plants. செல்லுக்கு உள்ளேயும் வெளியேயும் கடத்தப்படுவது 2 முக்கிய முறைகளில் நடைபெறுது. என்னன்னா பரவல் மற்றும் ஆற்றல் சார்ந்த கடத்தல், அதாவது செயல்மிகு கடத்தல். பரவல் மற்றும் ஆற்றல் சார்ந்த கடத்தல் டிஃப்யூஷன், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். பரவல் டிஃப்யூஷன்னா என்னன்னா திட திரவ வாயு பொருள்கள் அது எல்லாத்துலேயுமே செறிவு அதிகமான பகுதியிலேருந்து செறிவு குறைவான பகுதிக்கு என்ன செய்யுது, ஆற்றலுடைய உதவியின்றி, இதில் எனர்ஜி தேவைப்படலை, ஆற்றலுடைய உதவியின்றி கடத்தப்படும் நிகழ்ச்சிக்கு தான் பரவல்னு பேர். இது ஒரு ஆற்றல் சாரா கடத்தல் நிகழ்ச்சி. அடுத்தது செயல்மிகு கடத்தல். இதில் எனர்ஜி தேவை, ஆற்றல் சார்ந்த கடத்துதல். ஆற்றல் சார்ந்த கடத்துதலில் ஆற்றலை பயன்படுத்தி என்ன செய்யணும், மூலக்கூறுகள் செறிவு சரிவிற்கு எதிராக கடத்தப்படுது. லோயர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன். இவ்வகையில் புரதங்கள் ஆற்றலை பயன்படுத்தி தான் இந்த செல் ஜவ்வின் வழியாக மூலக்கூறுகள் கடத்தப்படுகிறது. அந்த அப்படி உந்தி செல்றதுக்கு பேர் தான் பம்ப்ஸ்ன்னு பேர், பம்ப்ஸ். இவ்வகை உந்திகள் மூலக்கூறுகளை எப்படி அனுப்புதுன்னா செறிவு குறைவான பகுதியிலிருந்து செறிவு அதிகமான பகுதிக்கு கடத்துது, குறைவான பகுதியிலிருந்து அதிகமான பகுதிக்கு கடத்துது. அடுத்து ஆஸ்மோசிஸ், ஜவ்வுடு பரவுதல். ஜவ்வுடு பரவுதல் என்பது திரவங்களை காணப்படக்கூடிய ஒரு பரவுதல். இதுவும் ஒரு டிஃப்யூசன் தான். அரைக்கடத்து ஜவ்வு செமி பர்மியபிள் மெம்பரேன், அது வழியாக கரைப்பான் ஒரு சால்வெண்ட் சொல்யூஷனோ அல்லது வாட்டரோ, அதுலேருந்து மூலக்கூறு என்ன பண்ணுதுன்னா செறிவு அதிகமான பகுதியிலிருந்து செறிவு குறைந்த பகுதிக்கு, ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன், இந்த பகுதி கடத்தப்படுது. இந்த நிகழ்ச்சி எப்படின்னா ஈக்லிபிரியம் ஆகிற வரைக்கும், இந்த செறிவு சமமாகும் வரை நடக்கும்.
ஜவ்வூடு பரவல்ல நீர் அல்லது கரைப்பான் மூலக்கூறின் ஆற்றல் சாரா கடத்தல் நிகழ்ச்சி. இந்த பரவல், செயல்மிகு கடத்துதல், ஜவ்வூடு பரவுதல் இதையெல்லாம் ஒன்றுக்கொன்று கன்ஃபியூஸ் பண்ணாமல் படிச்சுக்கிறோம். எதுக்கான ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன், which one is lower concentration to higher concentration, like that. பிளாஸ்மா சிதைவு, அதாவது உயிர்ம சுருக்கம். பிளாஸ்மா லைசிஸ்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம், உடைதல். ஒரு தாவர செல்லை வந்து ஹைப்பர்டானிக் கரைசல்ல, அதாவது ஹைப்பர்டானிக் கரைசல்னா என்னது, ஹையர் கான்சன்ட்ரேஷன், அடர்த்தி அதிகமாக இருக்கணும், உயர் உப்பு அடர்வு கரைசல். அதில் வைக்கும்போது செல்லுல இருந்து என்ன செய்யணும், நீர் வெளியேறும். புரோட்டோபிளாசம் செல் சுவரை விட்டு விலகி சுருங்கி விடுகிறது. இதற்கு பிளாஸ்மா சிதைவு என்று பெயர். இம்பிபிஷன், உள்ளீர்த்தல். உயிரற்ற தாவர பொருட்கள் நீரில் வைக்கப்படும் போது நீரினை உறிஞ்சி உப்புகின்ற நிகழ்ச்சிக்கு தான் உள்ளீர்த்தல், இம்பிபிஷன். உலர் விதைகள், உலர் திராட்சை இருக்குல்ல, அதை வந்து தண்ணியில போடும்போது அது கரையாது. உள்ளீர்த்தல் என்ற நிகழ்ச்சி மூலம் தண்ணியை உறிஞ்சி உப்பி காணப்படும். முளைக்கு விதைகள்லையும் வந்து என்ன பண்ணணும்னா இளம் நாற்றுக்கள் விதைகளிலிருந்து வெளிவர முடியாது. இந்த நிகழ்ச்சி நடந்தா தான் வெளிவர முடியும். உள்ளீர்த்தல் என்ற நிகழ்ச்சி தான் அவசியம் தேவை. ரூட் ஹேர் வாட்டர் அப்சார்பிங் யூனிட். There are millions of root hairs on the tip of the root which absorb water and minerals by diffusion. Root hairs are thin-walled, slender extension of epidermal cell that increase the surface area of absorption. இந்த நீரை உறிஞ்சி உள்ளெடுக்கக்கூடிய உறுப்பு தான் வந்து இந்த வேர் தூவி. ரூட் ஹேர் வாட்டர் அப்சார்பிங் யூனிட். ஒரு தாவர வேர்ல நுனியில கோடிக்கணக்கான வேர் தூவிகள் காணப்படுது. இது மண்ணிலிருந்து நீரையும் கனிமங்களையும் உறிஞ்சுது. வேர்ல புறத்தோல் செல்கள்ல இந்த நீட்சி தான் வேர் தூவி. இந்த வேர் தூவி மெல்லியதா இருக்கும், மென்மையானதா இருக்கும். இது வந்து ஒரு செல்லால் ஆனது. இந்த தூவிகள் எல்லாம் வேர் தூவிகள் தாவரத்தின் உறிஞ்சும் பரப்பை என்ன செய்யுதுன்னா அதிகரிக்குது. டிஃப்யூசன், பை டிஃப்யூசன் சொல்லியிருக்கோம். அதாவது விரவல் வழியாகத்தான் நீரை என்ன செய்து உறிஞ்சுது. ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன், அடர்வு அதிகமான பகுதியிலிருந்து அடர்வு குறைவான பகுதிக்கு கடத்தப்படுது. ரூட் டிப் வித் ரூட் ஹேர்ஸ். pathway of water absorbed by roots. Once the water enters into the root hairs, the concentration of water molecules in the root hair cells become more than that of cortex. Thus, water from the root hair moves into the cortical cells by osmosis and then reaches the xylem. From there, the water is transported to the stem and leaves. Transfer section of roots showing the movement of water from soil to xylem. Next, types of movement of water into the root cells. Once water is absorbed by the root hairs, it can move deeper into the root layers by two distinct pathways. One is apoplast pathway, second one is symplast pathway. Apoplast pathway. The apoplast pathway, that is the movement. Movement of water occurs exclusively through the intercellular spaces and the walls of the cells. Underline the word intercellular spaces. Apoplast movement does not involve crossing the cell membrane. This movement is dependent on the gradient. Apoplast movement pathway. Next one is symplast pathway. In this method, water molecules move to the adjacent cells through the plasma. Symplast pathway. Cytoplasm and plasmodesmata. Through the plasma membrane, cytoplasm and plasmodesmata.
This method of transport is slow as water moves through the plasma membrane. It is in accordance to the concentration of the gradient. வேர் செல்களின் மூலம் நீர் செல்லும் வழிமுறைகள் மற்றும் உறிஞ்சப்பட்ட நீரானது செல்லக்கூடிய பாதை, அதை பற்றி நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த நீரானது வேர் தூவிக்குள்ள சென்று நீரின் செறிவு என்ன இருக்கும், எப்படி இருக்கும்னா புரணி பகுதியை விட காட்டெக்ஸை விட இந்த வேர் தூவிகள்ல அதிகமா இருக்கும். அப்ப நீரானது ஜவ்வூடு பரவுதல் வழியாக வேர்தூவியிலிருந்து புரணி செல்லுக்கு இந்த சைலம் காட்டெக்ஸ்க்கு என்ன செய்து மூவ் ஆகுது, வாட்டரானது மூவ் ஆகுது. பின்பு சைலத்திலிருந்து மேல் நோக்கி தண்டு இலைகளுக்கெல்லாம் கடத்தப்படுது. இதுதான் மண்ணிலிருந்து வேர்தூவி வழியாக சைலத்திற்கு நீர் செல்லும் பாதை அமைப்பு. வேர் செல்கள்ல நீர் செல்லும் வழிமுறைகள், டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் இன்டு த ரூட் செல்ஸ். இந்த வேர் தூவியில வந்து நீர், கனிம உப்பு இது எல்லாத்தையும் பரவல் முறையில் டிஃப்யூசன் முறையில் வந்து உறிஞ்சப்படுது. வேர்தூவியின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது வேரில் உள்ள உட்புற அடுக்குக்கு எடுத்து செல்லப்படுது. 2 தனித்தனி வழிமுறை, அப்போபிளாஸ்ட் அண்ட் சிம்பிளாஸ்ட். அப்போபிளாஸ்ட் வழியில் என்ன செய்யும்னா முழுக்க முழுக்க செல் சுவர், செல் இடைவெளி வழியாக தான் செல்லும். இந்த கடத்துதல்ல நீரானது எந்தவித ஜவினியும் கடத்தாம செல்கிறது. இந்த வகை கடத்துதல் செறிவின் அடிப்படையில் தான் நடக்குது. அடுத்து சிம்பிளாஸ்ட். இந்த முறையில் நீரானது செல்லின் வழியாக நுழைந்து சைட்டோபிளாசத்தினை கடந்து பிளாஸ்மோடெஸ்மேட்டா வழியாக அருகில் உள்ள செல்களுக்கு செல்கிறது. செல் சவ்வின் வழியாக நீர் செல்வதால் இவ்வகை கடத்துதல் மெதுவாக நடைபெறுகிறது. இந்த சிம்பிளாஸ்ட் வகை கடத்துதல்ல செறிவின் சரிவு அடிப்படையில தான் அமர்ந்திருக்கு. Transpiration. Next one is transpiration. Transpiration is the evaporation of water from the aerial parts of the plant, especially through the stomata in leaves. Stomata in leaves. Stomata are open in day and closed at night. The opening and closing of stomata is due to the change in the turgidity. Underline the word turgidity of the guard cells. When water enter into the guard cells, they become turgid and the stomata open. When the guard cells lost the water, it becomes flaccid and stoma closes. Water evaporates from the mesophyll cells that leaves through the open stomata. This lowers water concentration in mesophyll cells. As a result, more water is drawn into these cells from the xylem present in the vein through the process of osmosis. As water is lost from the leaves, pressure is created at the top of the leaf. Pull more water from the xylem to the mesophyll cells. This process is called transpiration pull. Underline the term transpiration pull. This extends up to roots, causing the roots to absorb more water from the soil to ensure the continuous flow of water from the roots of the leaves. நீராவி போக்கு தாவரத்தின் பல உறுப்புகள்ல இருந்து இலையின் இந்த புறத்தோல் ஸ்டொமேட்டா அதுல வந்து என்ன செய்யுதுன்னா நீரானது ஆவியாதல் வழியாக வெளியேறப்படுது. இதுக்கு பேர் தான் வந்து டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்கு. ஒவ்வொரு இலைத்துளையும் 2 காப்பு செல், காட் செல் இருக்குது. இலைத்துளையினால இந்த பகல்ல வந்து எப்படி இருக்கும்னா திறந்திருக்கும், இரவுல வந்து இந்த ஸ்ட்ரோமா என்ன செய்யும்னா மூடி இருக்கும். இலைத்துளை ஸ்டொமேட்டா. இலைத்துளையின் செயல்பாடு எப்படி இருக்கும்னா, அதாவது இந்த காப்பு செல்கள் சொல்லப்போனா காட் செல், அதுல இருந்து டர்கிடிட்டி விரைப்பு அழுத்த மாறுபாடா கொடுக்குது. செல்ல இருந்து நீர் புகுந்தா விரைப்புத்தன்மை அடையும். அதனால இலைத்துளை திறந்து இரவில் காப்பு செல் நீர் அதை விட்டு வெளியேறினுச்சுன்னா விரைப்பழுத்தம் வந்து குறைந்து காணப்படும்.
அப்போ வந்து காப்பு செல்கள் என்ன செய்யும்னா சுருங்கி விடும். இதனால் இலைத்துளை என்ன செய்யும்னா மூடிக்கொள்கிறது. ஸ்டொமேட்டா பகல்ல திறந்தும் இரவில் மூடியும் காணப்படும். நீராவி போக்கின் காரணமாக என்ன செய்யுதுன்னா இலை இடை திசுவில் வந்து இலை இடை திசுவிலிருந்து இலைத்துளை வழியாக இந்த ஸ்டொமேட்டா வழியாக நீர் வெளியேறுது. இதனால ஜவ்வூடு பரவல் மூலம் சைலத்திலிருந்து நீரானது இலையிடை திசுக்களுக்கு செல்கிறது. இலையில ஒரு இழுவிசை உண்டாகுது. நீராவி போக்கு இழுவிசை. இந்த இழுவிசை வேர் வரை கடத்தப்படுது. இப்போ வேர் தூவியின் மூலம் மீண்டும் என்ன செய்யப்படும், மண்ணிலிருந்து நீர் உறிஞ்சப்பட்டு தொடர்ச்சியாக இலைக்கு செல்கிறது. Factors affecting the transpiration. Transpiration is affected by several external factors such as temperature, light, humidity, wind speed, internal factors that are affect the transpiration. Significance of transpiration. First one is creates transpirational pull for the transport of water. Second one is supplies water for photosynthesis. Third one is transports mineral from the soil to all the parts of the plant. Fourth one is cools the surface of the leaves by evaporation. Last one is keeps the cells turgid, hence maintains their shape. நீராவி போக்கினை பாதிக்கக்கூடிய காரணிகள். நீராவி போக்கு வந்து வெப்பநிலை, ஒளி, ஈரப்பதம், காற்றின் திசைவேகம், உட்புற காரணி, இலைத்துளைகளுடைய எண்ணிக்கை, ஸ்டொமேட்டா, நம்பர் ஆஃப் ஸ்டொமேட்டா மற்றும் அதனுடைய டிஃப்யூசன், விரவல், திறந்த நிலையில் இலைத்துளையினுடைய சதவீதம், இதை பொறுத்தெல்லாம் வந்து நீராவி போக்கு பாதிக்கப்படுது. முக்கியத்துவம் என்ன, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் என்னன்னா, இழுவிசை காரணமாக நீரானது மேலே செல்ல காரணமாயிருது. தட் இஸ் டிரான்ஸ்பிரேஷனல் புல். அடுத்து ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான நீர், இது ஒளிச்சேர்க்கைக்கு தேவை, சப்ளைஸ் த வாட்டர். கனிமங்கள் தாவரத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் இதன் வழியாக தான் செல்லுது. இலைகளின் மேற்பரப்பு குளிர்ச்சியா இருக்கணும், கூல்ஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த லீவ்ஸ். செல்கள் விரைப்புத்தன்மையுடன் இருக்க செய்கிறது, டர்கிட். Keeps the cells turgid, hence maintains their shape. Then root pressure. As mineral ions from the soil are actively transported into the xylem tissue of the root, water moves along the pressure inside the xylem. This pressure is called root pressure and it is responsible for the pushing water upward to some extent. வேர் அழுத்தம். மண்ணில் உள்ள கனிமங்கள் வேரில் கடத்த திசுக்களுக்கு ஆற்றல் சார் கடத்தல், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வழியாக தான் கடத்துது. அதனுடன் சேர்ந்து நீரும் கடத்தப்படுது. சைலத்தில் உள்ள இருக்கக்கூடிய அழுத்தம் வந்து அதிகமாகும் போது வேர் அழுத்தம் அதிகமாகும். இதன் காரணமாக நீரானது தண்டில் சிறிது உயரம் தள்ளப்படுகிறது.